கார்த்திகை தீபம் சீரியல்ல ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி ஜெயிக்கணும்னு கார்த்தி அவங்க பக்கம் இருக்காங்க. இந்த பக்கமா சிவனாண்டி ஜெயிக்கணும்னு சந்திரா சாமுண்டீஸ்வரி கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி கார்த்தி முறியடிக்க போறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவனாண்டிக்கு சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க. நீ ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் இந்த பிராண்டி பாட்டில வாங்கி கொடு. கண்டிப்பா அவங்க ஓட்டு உனக்கு தான் கிடைக்கும். அவங்க வீட்டு பொம்பளைகளையும் அவங்க சொல்ல மீறி நடக்க மாட்டாங்க. அதனால எல்லா ஓட்டும் உனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. சிவனாண்டியும் சந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பிராண்டி வாங்கி கொடுக்குறாங்க. இதை மயில்வாகனம் எப்படியோ வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை கொண்டு வந்து கார்த்திகிட்டையும் சாமுண்டீஸ்வரியும் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒவ்வொரு பொம்பளைங்களையும் தூண்டி விடுறாங்க. பார்த்தீங்களா, குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இந்த சிவனாண்டி செய்கிற வேலையை பாருங்கங்கிறாங்க. வீட்டு பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போய், அட பாவி மனுஷா, இவனுக்கு ஓட்டு போட்டு இவன் ஜெயிச்சான்னு வச்சுக்கோ, இந்த ஊரும் உருப்படாது, நம்ம குடும்பமும் உருப்படாது. இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிச்சாகணும். இல்லைன்னா நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் தருதலையாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளைங்களாம் சேர்ந்து பறந்து கட்டிக்கிட்டு சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்ன சிவனாண்டி, எலெக்ஷனுக்கு முன்னாடியே உன்னோட தகுதி என்ன எண்ணம் என்னங்கிறத நீ காட்டிட்ட. இதுக்கப்புறமா நீ எலெக்ஷனில் நிற்ப. எங்கள் வீட்டு ஆம்பளைங்களை இப்படி கெடுத்து குட்டிச்சேராக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன்னா நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷனா? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க புத்திக்கு மத்தியில் இப்படி ஒரு கேவலமான புத்தியோட இப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு தெரியுறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? நீ பொழைக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தை குப்பமேடாக்குவியா? அதுக்கு தான் உனக்கு குப்பை தொட்டியை சின்னமாக கொடுத்துருக்காங்களா? ஏதோ நல்லதாக போச்சு, ஏற்கனவே உன்னை பற்றி தெரிஞ்சதுனால நாங்கள் இருந்து குப்பையிலேருந்து மீண்டு வந்துட்டோம். இல்லைன்னா குப்பையில் தான் தள்ளியிருப்பேன். நீ எங்கேயாவது அந்த ஊர் பக்கம் வந்து பாரு, பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்ட சிவனாண்டி, ஐயோ என்னது சந்திரா கொடுத்த யோசனையில் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேங்கிறாங்க. அவனை விடு, இதை மறைக்கிறதுக்கு வேற ஒன்று செய்வோங்கிறாங்க. சரி சந்திரா கிட்டே ஐடியா கேட்கலான்னு சொல்லும்போது சந்திரா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி மயில்வாகனம் ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. சகல 3வது தெருவில் இருக்கிற சண்முக வீட்டில் கல்யாணம். அந்த கல்யாணத்தில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாம். அத்தனை பேர் மத்தியிலையும் நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோன்னா அவங்க எல்லாத்தோட ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும்னு மயில்வாகனம் சொல்லவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லி கார்த்தியும் அதை விளம்பரமாக சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சந்திரா உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் 3வது தெருவில் சண்முகத்தோட வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்களா, அந்த கல்யாண வீட்டில் கொண்டு போய் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் தேவையான அமௌண்ட்டை ஒதுக்குங்க. அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் உங்களை பாராட்டி சொல்லுவாங்களுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச இந்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு நமக்கு அதுதான் சரியான வழி. போங்க போங்க, யோசிக்காதீங்க. சண்முகம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குங்க, பாராட்டி பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சந்திரா. இதை கேட்டுக்கிட்டு முட்டுவேலை சிவனாண்டியும் 3வது தெரு சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. சண்முக வீட்டில் பந்தலெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் சோகமாக உட்காந்துருக்காங்க. சோகமாக இருக்கிறது புரியாத சிவனாண்டி, சண்முகங்கிறது யாரு? இதை பார்ப்பா, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறதா, இன்னும் நடந்தால் இன்னும் நல்லது தான். இந்த வேண்டிய பணத்தை நான் தரேன், நீ ஜாம் ஜாம்னு எடுத்து வச்சு கொண்டாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கேருந்து அத்தனை மக்களும், என்ன சிவனாண்டி இளவு வீட்டில் வந்து பணத்தை கொடுத்து இதே மாதிரி அடிக்கடி நடக்கணும்னு வேற சொல்கிறேன், உன்னோட பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் சாகணுமா என்ன? சம மரியாதையாக இங்கேருந்து போயிடு. நீ எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இளவு விழுவணும்னு சொல்கிறியா? என்ன மனுஷனோ, மனிதாபமே இல்லாத ஜென்மம் ஐயா நீ. உன் பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சிவனாண்டி அங்கேருந்து எல்லாரும் துரத்துறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி வெளியில் வந்து, சே இது இளவு வீடுன்னு தெரியாமல் போச்சே, சந்திரா ஏன் இப்படி போய் சொன்னா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சந்திராவுக்கு ஃபோன் அடிச்சு, என்ன சந்திரா நல்லா விசாரிக்க மாட்டியா, இது இளவு வீடு, இங்கே கொண்டு வந்து பணத்தை கொடுத்ததுக்கு மூஞ்சியில் விட்டு எறிகிறாங்க தெரியுமாங்கிறாங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அது இளவு வீடா? இந்த கார்த்தி பையன் டிரைவர் பையன் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க, முட்டாளாக்கிட்டானே. கல்யாண வீடுனால என்கிட்ட சொன்னாங்கிறாங்க. இல்லை சந்திரா, இது கல்யாண வீடு இல்லை, இளவு வீடு. அந்த சண்முகத்தோட அம்மா இறந்துட்டாங்களாம், அவங்கள இப்போ தான் கொண்டுட்டு வராங்க. சே, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மா இறக்கணும்னு சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு பணம் கொடுத்து கொண்டாட சொல்லி வேற சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு சந்திரா. இது எப்படித்தான் நான் சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு வழியே தெரியல சந்திராங்கிறாங்க சிவனாண்டி. சரிங்க, மனசை தளர விடாதீங்க, இருங்க இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லி சந்திரா யோசிக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் மயில்வாகனமும் அங்கே வராங்க. என்ன சின்னத்தை, சிவனாண்டி இளவு வீட்டில் போய் நல்லா நோஸ்கட் வாங்கிட்டார் போல இருக்கு. சிவனாண்டியை நல்லா அடிச்சு வெளுத்து அனுப்புனாங்களா இல்லை சும்மா காரி துப்பி அனுப்புனாங்களான்னு கேட்குறாங்க மயில்வாகனம். டே வாய மூடு, மரியாதையாக உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போன்னு சந்திரா திட்டுறாங்க. கார்த்தி மயில்வாகனம் சந்திராவுக்கு தெரியுற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. அதை காது கொடுத்து கேட்ட சந்திரா திரும்ப சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க, நம்ம இது எல்லாம் சேர்த்து மறைச்சு நல்ல பேர் வாங்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகையை கூட்டிகிட்டு வாங்க. அவங்க வந்து இங்கே உங்களுக்காக ஓட்டு கேட்டாங்கன்னு வைங்க, உங்களோட அவர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்கங்கிறாங்க சந்திரா. அப்படியே சொல்கிற, சரி எவ்வளவு செலவானாலும் சரி ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து நான் ஓட்டு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாகவும் இருக்குது சந்திராங்கிறாங்க. சரி சரி போங்க, சீக்கிரமாக நல்ல நடிகையை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்காக எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்க சொல்லுங்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வராங்க. ஃபேமஸான நடிகையை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு வீடாக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டி ஓட்டு கேட்குற விஷயம் தெரிஞ்சதும் ராஜராஜன், மயில்வாகனம், கார்த்தி இவங்க 3 பேரும், என்னது நடிகையை கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, நடிகையை பார்க்கறக்காக ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே திரண்டு போயிட்டாங்களே, இப்போ நாம் எப்படி போய் ஒவ்வொரு வீடாக போய் ஓட்டு கேட்கறதுங்கிறாங்க ராஜராஜன். இருங்க மாமா யோசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, என்ன கார்த்தி
நம்ம ஊர் பக்கம் சாமுண்டீஸ்வரி இன்னும் ஓட்டு கேட்கவே வரல, எல்லாருமே ஓட்டு கேட்க வரலையேன்னு வருத்தத்தோடு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்து ஓட்டு கேட்டான்னா எல்லா ஓட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தான் போடுவாங்கப்பா. எப்படியாவது உங்கள் அத்தையை நம்ம ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்குறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது அத்தையை சம்மதிக்க வச்சு அந்த ஊருக்குள்ளே நான் ஓட்டு கேட்க கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க. சரிப்பா, நீ சொன்னதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படியும் சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வாப்பா. நான் போய் கேட்ட இடத்துல எல்லாம் சாமுண்டீஸ்வரி வரலன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வந்தான்னா அவளுக்கு தான் எல்லா ஓட்டும் கிடைக்க போகுதுங்கிறாங்க பாட்டி. கார்த்தி உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை மாமாவோட ஊரில் நீங்கள் போய் ஓட்டு கேட்கல, அங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அக்கா, இந்த டிரைவர் பையன் சொல்கிறான்னு சொல்லி நீ போய் அந்த ஊரில் எல்லாம் ஓட்டு கேட்காதக்கா. அது நம்ம அம்மா செத்ததுக்கு காரணமான அந்த ஊர், அந்த கிழவிக்கு அந்த ஊர் சனமே எல்லாரும் சப்போர்ட்டாக வேற இருந்தாங்க. அவங்க ஒன்று ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க சந்திரா. மாப்பிள்ளை, சந்திரா சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. அந்த ஊர் ஓட்டெல்லாம் நமக்கு தேவைங்கிற அவசியமே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சாலும் நான் அந்த ஊருக்கு போக போகிறதில்ல. அங்கே ஓட்டு எனக்கு வேண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வேணும் வேண்டாங்கிறது நாம் தீர்மானிக்க கூடாது. நம்மளுக்கு ஓட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குது, நம்ம எந்த அளவில் ரீடிங்கில் இருக்கோங்கிறத முக்கியம். ஒரு ஊரில் ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலைங்கிறக்காக ஊரையே ஒதுக்கி வைக்கிறது நியாயம் இல்லை. எலெக்ஷன் வந்துட்டா நமக்கு எல்லாரும் முக்கியம். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் எலெக்ஷன்லேயே நிற்க போகிறோம். இதில் அந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள்னெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த ஊர்லேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவாவது நம்ம போய் கேட்டுத்தானே ஆகணுங்கிறாங்க கார்த்தி. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி, ஆமாம்மா, அந்த கிழவி மேலே தான் எனக்கு கோவம். அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க பாவம். சரி மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அந்த ஊர் மக்களுக்காக நம்ம போகலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, என்னக்கா நினச்சிட்டு இருக்க? அந்த ஊர் பக்கமே திரும்பக்கூடாதுன்னு முடிவாக இருந்தேன். இப்போ இந்த மாப்பிள்ளை சொன்னது நீ உடனே உன் மனசை மாற்றிக்கிட்டியே. அந்த கிழவியும் இருக்கிற தசை நீ திரும்பாதேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் மாப்பிள்ளை சொன்னது நீ போகணும்னு சொல்கிற. அந்த ஊர் ஓட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் விட்டுருக்கா. நீ எலெக்ஷனில் நின்னதே எனக்கு பிடிக்கல, இதில் வேற இன்னும் அந்த ஊரில் போய் ஓட்டு கேட்குறேன்னு சொல்கிற. சேச்சா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாக்காங்கிறாங்க சந்திரா. அடடா, சின்னத்தைக்கு பிடிக்கலைன்னா யார் பக்கம் திரும்ப மாட்டாங்க போல இருக்கு. நேற்று கூட எதிர்கட்சிக்காரங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க மயில்வாகனம். எதிர்கட்சிக்காரங்க கிட்ட நின்று பேசினாளா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், ஆமாங்கத்த, இவங்க இங்கே வந்தால் உங்கள் பக்கம், அங்கே போனால் அந்த பக்கம் அப்படின்னு மயில்வாகனம் ஜாலியாக பேசுகிறத சந்திரா இதை மறைக்கிறதுக்காக, அக்கா உன் மூத்த மாப்பிள்ளை என்ன பேசுவார்னு உனக்கு தெரியாதா? அவர் சில நேரத்தில் கோமாளித்தனமாக பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பேச்சை விடுக்கா. சரி சரி, நம்ம அந்த கிழவி வீட்டுக்கு போகலைனாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாம் போய் ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சந்திரா பேச்சை மாற்றிக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, அந்த ஊருக்கு போக நான் தயாராக இருக்கேன், போயிட்டு வந்துடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜனையும் கூப்பிடுறாங்க. அவர் எதுக்கு, நம்ம மட்டும் போனால் போதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அச்சோ இல்லைங்கத்த, என்னதான் இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்த வீடு, அவர் வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரும் வந்தால் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு கார்த்தி சொன்னதுக்கப்புறம் சரி சரி அவரும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ராஜராஜனையும் கூட்டிட்டு போறாங்க. கூடவே ரேவதி, ரோஹிணி இவங்களும் எல்லாரும் நாங்களும் வரோமா, உங்களுக்காக நாங்கள் ஓட்டு கேட்கறதுல எங்களுக்கு பெருமையா இருக்குங்கிறாங்க. ஆமாத்தே, கூட்டம் அதிகமாக போனால் தான் அவங்களுக்கும் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதா நினச்சி நமக்காக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பாட்டி நாங்கள் எல்லாரும் நாளைக்கு ஊருக்கு வரப்போகிறோம், எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்க போகிறோங்கிறாங்க. அப்படியாப்பா, வா வா, நான் ஏற்கனவே இங்கே எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டு வச்சிருக்கேன், என் மருமக வருவான்னு சொல்லி வச்சிருக்கேன். சாமுண்டீஸ்வரி வருது, ரொம்ப நல்லதாக போச்சுங்கிறாங்க. கூடவே மாமாவும் வராங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அடடா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக குளிர்ச்சியாக இருக்குப்பா. என் மாவன் இந்த ஊருக்குள்ள வந்து எத்தனை வருஷமாச்சு, இன்னைக்கு ஒவ்வொருத்தரோடா போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அறிமுகமாக போகிறான். இப்போ தான்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்குது. என் மாவன் ராசராச இந்த ஊருக்குள்ள வந்தான்னா எல்லாரோட பார்வையும் அவன் பேரில் தான். எல்லா ஓட்டையும் என் மருமகளுக்கு தான்ப்பா, இதில் சந்தேகமே இல்லைன்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி குடும்பத்தோடு போய் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களாக பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, வாமா வா, இந்த ஊருக்கு வந்து நீ எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆமாங்கம்மா, இந்த ஊருக்காக நான் நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஓட்டு எனக்கு போடணும்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. கண்டிப்பாக தாயி, உனக்கு தான் போட போகிறோம், நீ பரமேஸ்வரி பாட்டியோட மருமக, அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காங்க, நீயும் நல்லது தான் செய்வேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாட்டி நேற்றே சொல்லிட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஓட்டும் உனக்கு தாமாங்கிறாங்க. இதை சொன்னதை கேட்ட சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ள ஒரு நெருடல். என்னது, கிளவி எனக்காக ஓட்டு கேட்டிருக்கா? கிளவி அடங்கவே மாட்டா போல இருக்கு. இவ என்னை பற்றி பேசவே வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன், திரும்ப திரும்ப இந்த ஊருக்குள்ளே என்னை பற்றி இப்போ சொல்லி ஓட்டு கேட்டிருக்காளாங்கிறாங்க. இங்கே பாருங்க, நமக்காக யார் ஓட்டு கேட்டால் என்ன, ஜெயிக்க போகிறது நீங்கள் தான், ஜெயிக்கணுங்கிற முடிவில் தானே இறங்கியிருக்கீங்க. பாட்டி கேட்டா என்ன, தாத்தா கேட்டா என்ன, எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த சிவனாண்டிக்கு எதிராக ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். பாட்டி உங்கள் சார்பில் கேட்டிருக்காங்கன்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு கார்த்தி சொல்லி கூட்டி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் ராஜா சேதுபதி ஐயாவுக்காக
சந்திராக்காகவும் பரமேஸ்வரி பாட்டிக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்க. இந்த ஊருக்குள்ள இந்த கிழவனுக்கும் கிழவிக்கு இவ்வளவு சப்போர்ட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. முத்துவேலு சிவனாண்டியும் நடிகையை கூப்பிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நடிகை போய்கிட்டு இருக்கிற கார் ரிப்பேர் ஆயிருது. அந்த இடத்துல கார்த்தி தான் போய் அந்த நடிகையை காப்பாற்றி கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்ததும் அந்த நடிகை கார்த்தி பின்னாடியே வந்துடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப சரி வாங்க ஓட்டு கேட்க போலாம் அப்படின்னு கார்த்தி அந்த நடிகையை கூட்டிட்டு வராங்க. இங்க சாமுண்டீஸ்வரி கூடவே அந்த நடிகையும் எல்லார் இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள், என்னடா இது, நடிகை நேத்து அப்படி பஞ்சா பறந்துகிட்டு வந்தாங்க, இப்ப என்னடான்னா அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணா நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா கூட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதை பார்த்த சந்திரா, அடி பாவி, உனக்கு எவ்வளவு லட்சம் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம், நீ என்னடானா எங்க அக்கா காரியோட சுத்திக்கிட்டு இருக்கியே, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சிவனாண்டி கூட அப்படி எல்லாரும் முன்னாடியும் ஓட்டு கேட்பான்னு பார்த்தா இப்படி குங்குமம் வச்சுக்கிட்டு அக்கா கூட நடந்து வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. சேச்சா, ஜெயிக்க போறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லாம போச்சு அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சின்னத்தை, இந்த நடிகை கட்சி மாறிட்டாங்களேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதான்னு மயில்வாகனம் கிண்டல் அடிக்கிறாங்க. சே, இவனுக்கு முன்னாடி நம்மளால எதுவும் பேச முடியலையே அப்படின்னு சொல்லி சந்திராவும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா வந்துட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் ஓட்டு கேட்டு முடிச்சு கடைசியா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல கான்ஸ்டபிளும் அவங்க பேத்தியும் இருக்காங்க. அவர் வெளியில வந்து பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி, சந்திரா இவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு, வாங்கம்மா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க இந்த ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, நீங்க இந்த ஊருக்குள்ள வராததுக்கு காரணமா நானும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாங்கம்மா, உங்க அம்மா எதனால இறந்தாங்கங்கிற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச உண்மை. இந்த உண்மையை வெளியே சொல்ல விடாம சிவனாண்டியும் முத்துவேலும் எப்படியெல்லாம் இங்க மறைச்சிட்டாங்க. ராஜா சேதுபதி ஐயா கிட்ட இந்த உண்மையை நான் மறைச்சதுனால இவ்வளவு நாளா நான் அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மையை எப்பவாவது நான் உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, உண்மை என்ன, நடந்தது என்ன அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்கம்மா, உங்க அம்மா சாவுல மர்மம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டு இன்னமும் என்கிட்ட தாமா இருக்கு. அதை முத்துவேலும் சிவனாண்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னமும் நான் பாதுகாப்பாக பத்திரமா என்கிட்ட தாமா வச்சிருக்கேன். உங்கள் அம்மா குடித்த காப்பியில் விஷம் கலந்ததுனால தான் உங்கள் அம்மா இறந்துருக்காங்க. அந்த விஷத்தை கலந்தது யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு நடுங்கி போய் சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, அப்படின்னா அத்தையோட அம்மா சாவில் மர்மம் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னு கார்த்தி அப்போ தான் களமிறங்குறாங்க. இப்போதாம்மா இந்த ஊருக்கே நீங்கள் நல்லது செய்யணும்னு வந்திருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சதும் கண்டிப்பாக அந்த ஆளை யாருன்னு நான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரியோட கோவம் இன்னும் அதிகமாகுது. அப்போ தான் பரமேஸ்வரி பாட்டி மேலே கொஞ்சம் இறக்கம் வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.